இனிய மாலை வணக்கம். வில்லுப்பாட்டு என்பது தென் தமிழ்நாட்டில் நாட்டுப்புற கலைகளில் தனி சிறப்புடன் திகழும் தமிழர் கலை வடிவங்களில் ஒன்றாகும். இந்த வில்லுப்பாட்டின் மூலம் பனைமரத்தின் சிறப்புகளை பாட வருகிறார்கள் எமது பள்ளி மாணவ மாணவி. தந்தளித்தோம் என்று சொல்லியே வில்லினில் பாட வந்தருள்வாய் கலைமகளே, வந்தருள்வாய் கலைமகளே. காண தந்தோம் என்று சொல்லியே வில்லினில் பாட வில்லினில் பாட வந்தருள்வாய் தமிழ் மகளே, வந்தருள்வாய் தமிழ் மகளே. அண்ணே, எதுக்காக இங்க கூடி இருக்கோம்? தமிழ் மண்ணின் அதிசயமே, வளமாய் கிடைத்த தாவரமே, உன்னை வணங்கி தொழுவது என் கடமே. என்னது, மரத்தை வணங்குறீங்களா? அப்படிப்பட்ட மரம் எதுன்னு? அதுதான் நம்ம மாநில மரம். அது என்ன மரம்னு சொல்றேன் கேளுங்க. பனைமரமே பனைமரமே பார்த்து பார்த்து எங்குறனே, பனைமரமே பனைமரமே பார்த்து பார்த்து எங்குறனே, வயமானிக்கிற பணப்பாரு ஒரு கூட்ட தனிக்கும் பதனீரே, வயமானிக்கிற பணப்பாரு ஒரு கூட்ட தனிக்கும் பதனீரே. பதநீர் பனை மரத்துல இருந்தா கிடைக்குது. இத்தனை நாள் இது தெரியாம போச்சு. என்ன இப்ப கூட தெரிஞ்சுக்கிட்டியாமா? தெரிஞ்சுக்கிட்டேனே. பனைமரமா? அது நமக்கு நிழல் கூட தராது. என்ன அதுல என்னென்ன பயன் இருக்கு? என்னம்மா இப்படி சொல்லிட்ட? அதனோட சிறப்பை சொல்றேன் கேளு. 100 ஆண்டுகள் நிமிர்ந்து நிற்கும் பனைமரம் தான், ஒரு தலைமுறைதான் வாழ்ந்து காய்க்கும் பனைமரம் தான். 100 ஆண்டுகள் நிமிர்ந்து நிற்கும் பனைமரம் தான், ஒரு தலைமுறைதான் வாழ்ந்து காய்க்கும் பனைமரம் தான். பறித்தவர் சுவைத்தவர் எல்லோருக்கும் வலிமையைத்தானே உடல் இருக்கும், பறித்தவர் சுவைத்தவர் எல்லோருக்கும் வலிமையைத்தானே உடல் இருக்கும். பனையின் எல்லா அங்கங்களும் பயனுள்ளதாகத்தான் இருக்கும். பனை 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 பனை. அண்ணா, நான் ஒண்ணு சொல்லட்டுமா? சொல்லுமா. பனைமர குருத்து கூட இனித்து நல்லா இருக்குமுங்க, நொங்கு பனங்காயோடு பங்கு போட்டு திங்கணுங்க. பனைமர குருத்து கூட இனித்து நல்லா இருக்குமுங்க, நொங்கு பனங்காயோடு பங்கு போட்டு திங்கணுங்க. சரியான? சரியா சொன்னமா. இன்னும் சொல்றேன் கேளு. கருப்பட்டி கடை ஓரத்திலே கருப்பட்டி 1ஆம் கருப்பட்டி 2ஆம் கருப்பட்டி 3ஆம் கருப்பட்டி வாங்க சொன்னேன். ஆமா, வாங்க சொன்னோம். அட சீனி சக்கரை வேணான்னு சொல்லுங்க, கருப்பட்டி சாப்பிட போகுங்க. அட சீனி சக்கரை வேணான்னு சொல்லுங்க, கருப்பட்டி சாப்பிட போகுங்க. ஆமா, நினைப்போமுங்க. அண்ணே, எனக்கு ஒரு சந்தேகம்ண்ணே. உனக்கு என்னமா சந்தேகம் கேளு. பனை உணவுக்கு மட்டும்தான் பயன்படுதானே, அதனாலதான் அத கரம் கூப்பி வணங்குறீங்களோ? என்னம்மா அண்ணனை பார்த்து இப்படி சொல்லிட்ட? பனை உணவுக்கு மட்டும் இல்ல, நம்ம பயன்படுத்துற நிறைய பொருள்களையும் சேர்த்து அதை பத்தியே சொல்றேன் கேளுங்க. அந்த காலத்துல இருந்து ஏன் இப்ப வரைக்கும் பனவோலையில் வீடு கட்டி பனவோலையில் குறை போட்டு, பனவோலையில் வீடு கட்டி பனவோலையில் குறை போட்டு, பணமட்டையை அடுக்கி வச்சு படகு கரகு போட்டி இருக்கும், பணமட்டையை அடுக்கி வச்சு படகு கரகு போட்டி இருக்கும். அது மட்டுமா? ஓலை இனத்தமிழ் படிச்சோம், ஓலை ஜோடின்னு பேரு வச்சோம், ஓலை இனத்தமிழ் படிச்சோம், ஓலை ஜோடின்னு பேரு வச்சோம். நம் தாத்தா ஊரே சாவும் தமிழ் சுவடியை தேடி தந்தார், நம் தாத்தா ஊரே சாவும் தமிழ் சுவடியை தேடி தந்தார். அது மட்டும் இல்லப்பா, கொளுத்துற வெயிலுக்கு விசிறியாகவும் குழந்தைங்களுக்கு விளையாட்டு பொருள்களாகவும் உள்ளு குத்தி காற்றாலை சுற்றிடுவோம், உடைந்து கோடை சுற்றிடுவோம். என்னண்ணே, நீங்க சொல்றத பார்த்தா குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் பனை இல்லாம ஒண்ணுமே இல்ல போலயே. சரியா சொல்லமா. இப்ப இதனோட சிறப்பை இன்னும் சுருக்கமா சொல்றேன் கேளுங்க. இப்ப பனைமரமே உங்க முன்னாடி பேச போகுது, கேக்குறீங்களா? கேட்கலாமே. படுக்க நல்ல பாயாவேன், பஞ்சனுக்கு நாராவேன், அடுக்கடுக்கால் பானைகளை அடுக்கி வைக்க உரியாவே. அப்படியா? மழைக்கு நல்ல குடையாவே, மக்களுக்கு மறைப்பாவே. என்ன பயனில்லை உங்களுக்கு? பயன்படாமல் போனது என் குற்றமா? பயன்படுத்தாமல் போனது உங்கள் குற்றமே. பனைமுறை பேசுனது கேட்டீங்களா?
கேட்கவே மலைப்பா இருக்குங்க. நாங்க சாதாரணமா நினைச்ச பனை மரத்துல இத்தனை சிறப்புகள் இருக்கா? ஆமாமா, இத்தனை சிறப்பு தரதுனாலதான் இத கற்பகதரைன்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன? அப்படின்னா கேட்டதை எல்லாம் கொடுக்கறதுன்னு அர்த்தம். ஓ, இத்தனை சிறப்பு வாய்ந்த பனைமரத்தை எப்படி வளர்ப்பது, எப்படி பாதுகாப்பதுன்னு கொஞ்சம் சொல்லுங்கண்ணே. கண்டிப்பா சொல்றேன், கேளுங்க. நீரூற்ற வேண்டாம், உறவிட வேண்டாம், விதை விழுந்த இடத்தில் முளைக்கும். உன்னின் வேரூன்ற இடங்கள் எல்லாம் ஊற்றாயிடும் நீர்நிலைகளை பெரியவர் சேர்த்திடும் சொத்துக்களிலே பெரும் பங்கு வகிப்பது பனையே. பனைமரம் வைத்தவன் தலைமுறையே பயனை அடைய முடியும். இனி ஒரு தனி சிறப்பு என்னன்னா, நம்ம பனைமரத்தோட பணங்களும் நெருப்புல விழுந்தா கூட மீண்டும் முளைக்கும் மாற்றல் உள்ளதாம். என்ன சொல்றீங்க? நெருப்புல விழுந்தா கூட மீண்டும் முளைக்குமா? ஆமாமா, இப்ப பனைமரத்தோட சிறப்பை தெரிஞ்சுக்கிட்டீங்களா? தெரிஞ்சுக்கிட்டோங்க. சரி, இதோட வில்லுப்பாட்டை முடிச்சுக்கலாமா? முடிச்சுக்கலாண்ணே. அண்ணே அண்ணே, இத்தனை நேரம் நம்ம வில்லு பாட்டை பொறுமையா கேட்டவங்களை வெறுமையாவா அனுப்புறது? ஒரு வாழ்த்து சொல்லி முடிச்சுக்கலாமே. வாழ்த்துவது தமிழர் பண்பாடாச்சே, வாழ்த்திடுவோமா? வாழ்த்திடுவோங்க. வாழியவே பல்லாண்டு காலம் நல்ல செய்தி கேட்க வந்தவங்க. வாழியவே